அந்த பரிசுகளை வழங்க திரு முருகேஸ்வரன் நாயுடு அவர்கள் குடும்பத்தாரை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். 12ஆம் வகுப்புக்கான முதல் பரிசு பெற்ற சகோதரி ஸ்ரீமதி மதிவதன். சகோதரி மதிவதன் குடும்பத்தார் 574 மதிப்பெண்கள் 95.6 கோவை திருவுருவப்பள்ளியைச் சேர்ந்த மேல்நிலைப்பள்ளி ராஜ்குமார் பரமேஸ்வரி அவர்களுடைய மகள் ஸ்ரீ மதிவதனி அவர்களை மேடைக்கு வருமாறு குடும்பத்தோடு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளும். முதல் பரிசு நடுவில் வர சொல்லுங்க, ஓட மாட்டாங்க. இன்னும் நடுவில் வந்து இந்த கடவுஷம் பத்தாது. முதல் பரிசு அதுதான் இரண்டாவது பரிசு பெறுகிற சகோதரி எஸ் பத்மஸ்ரீ அரசு மாதிரிப் பள்ளி அக்கநாயக்கன்பட்டி தூத்துக்குடி செல்லையா மகாராஷ்டிரர்களுடைய மகள் மேடைக்கு வருவார் அன்போடு கேட்பது. சகோதரி பெற்ற மதிப்பெண் 570 95% செல்லையா மகாராஷ்டிரி அவர்களுடைய மகள் சகோதரி எஸ் பத்மஸ்ரீ. பெற்றோர் கண்டிப்பாக மேடைக்கிறோம். இவ்வளவு தூரம் வந்து வராமல் மகள் உங்களை பெருமைப்படுத்துகிறது. அதை யாரும் சொன்னாவது டாக்டர் சந்திரகுமார் ஐயாஸ் அவர்கள், டாக்டர் லோகநாத் அவர்கள் பரிசு கொடுத்து மேடைக்கு 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பரிசு கொடுத்தார். டாக்டர் லோகநாத் சகோதரி தக்ஷன்யா 10ஆம் வகுப்பு முதல் பரிசு பெற்ற சகோதரி 494 மதிப்பெண்கள் 98.8 கோவை மாவட்ட அரசு மாநில எஸ் தன்ஷியா ஆகிய வைஷ்ணவ மேல்நிலைப்பள்ளி விஜயேஸ்வரன் ராமநாதபுரம் சேர்ந்த சண்முகவேலு தமிழ்ச்செல்வி அவர்களுடைய மகள் ஸ்ரீ தன்ஷியா பெற்ற மதிப்பெண்கள் 498.6 இரண்டாவது பரிசு பெறுகிறார். வாங்க தன்ஷியா அவர்களுடைய பாராட்டுகளை தெரிவிப்பார் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த கே கமலேஷ் 498 சதவீதம் எடுத்து அரசு உயர்நிலைப்பள்ளி ஆசாரிப்பட்டியிலே ரோசனப்பட்டி தேனியைச் சேர்ந்த கார்த்திகை கலைச்செல்வி அவர்கள் பெற்றோருடைய மகன் கே கமலேஷ் 3வது பரிசு பெறுகிறார். கல்லூரி மாணவர்களுக்கான பரிசு உங்கள் வரிசை எப்படி தயாராக அத்தாரிகள் தம்பியின் செல்வகுமார் பெற்ற மகன் திரு சஞ்சய் மகள் எஸ் யசோதா. அதற்கு டி அனுஸ்ரீ பெங்களூரு ஈரோடு மாவட்டம் டிஎன் பாளையத்தைச் சேர்ந்த தேவராஜ் ராஜேஸ்வரி உடைய மகள் பரிசளிக்க மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ராஜேந்திர சாந்தி பிரசாந்த் அவர்களுடைய மனை மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பிடெக் 2ஆம் ஆண்டு ஃபேஷன் டெக்னாலஜி பிஃபார்ம் மதுரை மெடிக்கல் காலேஜில் படிக்கக்கூடிய சகோதரர் பரிசுகளை வாங்கிய சந்திரமோகன் அவர்களுக்கு டாக்டர் லோகநாத் அவர்களுக்கு நன்றி. அடுத்து ராஜேந்திரன் சாமி கொடுத்தார் பெற்ற மகன் கே சங்கர். அடுத்து எம் தர்ஷனா பிஎஸ்சி 2ஆம் ஆண்டு 50 மகன் ஜே இளவரசன்.
அடுத்து பி பூபாலா பி மெக்கானிக்கல் 3ஆம் ஆண்டு இலக்கிய மன்றத்தில் பரிசு பெறுகிறார்கள். அடுத்து எஸ் பாகேஸ்வரி பி 2ஆம் ஆண்டு சிவில் இன்ஜினியரிங் 71.7 தனியார் கல்லூரி PSNA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அதிக சம்பளம். அடுத்து டி சதீஷ் டி செந்தில்குமார் சுகுமாரி அவர்களுடைய மகன் கிரீஷ் பாலாஜி இலக்கிய மன்றத்தில் பெற்றுள்ளார்கள். மகள் மதுபாலா அவர்கள் இலக்கிய மன்றத்தில் பரிசு பெற்றுள்ளார். அதற்கடுத்து ஏ அரவிந்த் அடுத்து 56 முதல் பரிசை 1 மாதம் தவறிட்ட சகோதரி ரோஸ். அதற்கடுத்து பி அக்ஷயா தர்ஷினி ஸ்ரீ பானுமதி மாரிச்செல்வி சத்யபிரியா ஸ்வேதா பதுர் ரவி ஜோதி அவர்களுடைய மகள் பி அக்ஷயா அவர்கள் பரிசு. பானுமதி அவர்கள் பரிசு பெற்றிருக்கிறார். அதற்கடுத்து மாரி செல்வி எஸ் மாரி செல்வி மதத்தினுடைய சக்திவேல் கலை செல்வி ஓகே வெரி குட் மேடம் தேங்க் யூ தேங்க்ஸ் மியா 544 விருப்பங்கள் பெற்ற பாரதிய மேல்நிலைப் பள்ளி ரெட்டிப்பட்டியை சேர்ந்த கூடூர் மாவட்டம் கூடூரை சேர்ந்த முத்துலட்சுமி பரிசு பெற்றவர். அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி 8ஆம் வகுப்பை படித்து தூத்துக்குடி மாவட்டம் பாலம்பட்டையைச் சேர்ந்த முத்து டென்ஸுக்கும் என்ற சகோதரி இந்த மன்றத்தை பரிசு பெற்று 2வது வாழ்த்துக்கள். 90.1% புதிய மரியாதை பெற்று எம் பிரகதி அவர்கள். அடுத்து டி கிருத்திகா அதற்கு திவ்யா எம் கனிஷ்கா ராகவி தயாராக இருப்போம். அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் தருவாக கேட்டுக்கொள்கிறோம். அதற்கடுத்து எம் கனிஷ்கா 530 120 130 வரை 17 ரெக்கார்டு முன்னாடி வந்தது. அதற்கடுத்து பி ஜெசிகா அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி ஆடிப்பட்டியை படித்து தேனி மாவட்டம் ரோசல்ல சிவகங்கை மாவட்டம் காக்குடியை சேர்ந்த காளீஸ்வரன் ராமாவதியுடைய மகன் நிஷாந்த் அவர்கள் உங்கள் முன்னால் பரிசு பெற்றுக் கொண்டிருக்கிறார். கிருஷ்ணகுமார் இந்திராணி அவர்களுடைய மகள் கற்பகலட்சுமி அவர்கள் மகன் காவியா அவர்கள் ஒரு பரிசு பெற்றிருக்கிறார். மதுரை மாவட்டம் கரிசல்பட்டியை சேர்ந்த ஈஸ்வரன் வைரமணி அவர்களுடைய மகள் கவிதா. அதற்கடுத்து முன்னாடி என்ன சொல்லுங்க எம் ஆர் அருள் பிரகாஷ் பரிசு பெறுகிறார். அடுத்து எம் எஸ் யாகஸ்ரீ பரிசு மேரி சார்ஜென்ட் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி பாளையங்கோட்டையில் படித்த சகோதரி திருநெல்வேலி மாவட்டம் மேலக்கரையை சேர்ந்த. அதற்கு டி பொன்விழி மகள் பொன்விழி உங்கள் முன்னால் பரிசு கொடுத்திருக்கிறார். அதற்கடுத்து பரிசுகள் என் ஜி ராமசாமி மேல்நிலைப்பள்ளியில் படித்து கோவை சிங்காநல்லூர் பகுதியைச் சேர்ந்த செந்தில்குமார். அடுத்து பரிசுகள் கிடைத்தது ஜெயகாந்தன் அவர்கள் கணிக்கு வருமாறு அன்போடு கேட்கிறது. பொன்னுசாமி அவர்களுடைய மகள் பி சஷ்டிகா அவர்கள் பரிசு பெறுகிறார்கள். அதற்கடுத்து ஜி காவியாஸ்ரீ தயாராக.
நாமக்கல் அவர்களுடைய மகள் ஆர் சேனா அவர்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறார். அடுத்து எஸ் காவியா ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரைச் சேர்ந்த பாண்டியராஜ் பத்மி அவர்களுடைய மகள் பி பாவனா அவர்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறார். மகன் டி சஞ்சய் கார்த்திக் அவர்கள் பரிசு பெற்றுக் கொண்டிருக்கிறார். அடுத்து ஆஷா கிருத்திகா 481 மதிப்பெண்கள் பெற்ற ஆஷா கிருத்திகா மகளிர் மேல்நிலைப்பள்ளி தாராபுரத்தைச் சேர்ந்தவர். திருப்பூர் மாவட்டம்